பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு சகோதரர்களே, அன்பு பெரியோர்களே, அன்பு பெற்றோர்களே, இப்பொழுதும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் சிறிய வசனங்களோடு இந்த உலகத்திலே ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், எங்கேயோ போகிறோம் என்று இருக்காமல், நாம் இந்த பூமியிலே பிறந்தது யாருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறோம் என்பதை விட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருந்து நாம் வாழும் காலமெல்லாம் அவருக்கு சாட்சியாயிருந்து மரிப்பதே நலமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், இந்த சாபங்கள், இந்த இரண்டும் கணக்கு பார்க்க போனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதத்தினாலே எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கிறோம், சாபத்தினாலே எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்குள்ளே ஒரு கணக்கிட வேண்டும். நமக்கு கொடுத்த அறிவு 6 அறிவு. இதிலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த 6 அறிவையும் பயன்படுத்தி நாம் சிந்தித்து வாழ்வதே நலமானது என்று கருதுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே தேவாதி தேவன் நம்மை உண்டாக்கி நமக்கு முன்னோடியாக இருந்த ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்கள் மூலமாய் வந்த சாபத்தை கர்த்தர் நீங்களாக்கும்படியாக அவர் நமக்காக ஒரு கடனை பட்டிருக்கிறார். அந்த கடனை திருப்பி கொடுக்க வேணும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்கள் சகலவித கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த பாவம் என்ற விளக்கப்பட்ட கனியை நீங்கள் புசிக்கவே வேண்டாம், இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று அவர் கட்டளையிட்டிருந்தார். அந்த கட்டளையை மீறிய குற்றத்திற்காக இந்த பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. இவைகளெல்லாம் வேதாகமத்திலே தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை குறித்துதான் அன்று சபிக்கப்பட்ட பூமியிலே மனிதன் தள்ளப்பட்ட காரணத்தினாலே மறுபடியும் இந்த மனிதனை நாம் மீட்டெடுக்க வேணும் என்பதற்காக அவர் பிரயாசப்பட்டதுதான் இந்த கடன். இந்த கடனை எப்படி செலுத்த வேண்டும் என்று அவர் நமக்காக பரிசுத்தமான பாவமற்ற ஒரு பிள்ளையை நமக்காக கொடுத்து இந்த பூமியிலே ஜீவ பலியாக கொடுத்து இதிலிருந்து நாம் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி மனிதனோடு மனிதனாய் 33 ஆண்டுகள் வாழ்ந்து அதிலே பாவத்தை சுத்தமாக இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒவ்வொரு மனிதனும் மறுவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி கடனை அடைத்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே எந்த மாற்றங்களும் இல்லை. நாம் மனிதரைப் போல முரண்பாடான பேச்சும் இல்லை. ஒரே வார்த்தை, அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருப்பதினால் நம்மையும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் குடும்பத்தில் கூட எடுத்துக்கொண்டால் நாம் இருக்கிற சுபாவத்தின்படி நம்மளுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா? உண்டாக்கினவரும் நினைக்கிறதில் என்ன தவறு? அவர் நம்மை மறுபடியும் மீட்டெடுக்க இந்த பூமிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார். ஏனென்றால் ஆபிரகாம் மூலமாக அவரை அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, சாதாரணமாக வேதத்தில் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை பற்றி அறிய வேண்டுமென்றாலும் அது உவமைகளினாலே சொல்லப்பட்டு விதைக்க ஒருவன் புறப்பட்டான். சில விதைகள் முள்ளுள்ளே விழுந்தது, சில விதைகள் பாறையிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது,
30, 60, 100 பெருகிற்று என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படியாக இந்த ஆபிரகாம் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாய் அங்கே கர்த்தர் கூப்பிட்டு, இந்த வானத்தின் நட்சத்திரங்களை பார், உன்னால் எண்ணக்கூடுமோ? இந்த பூமியிலே மணலை எண்ணிப்பார், உன்னால் எண்ணக்கூடுமோ? இவ்விதமாக உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அதை விசுவாசித்தான். அப்பொழுது அந்த 30, 60 உயர்ந்தான். அதுக்கு பிற்பாடு சாராள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கை. அந்த ஈசாக்கை கொடுத்தபோது மிகவும் சந்தோஷம் அடைந்தான். அப்பொழுது ஒரு பரீட்சை வைத்தார் கர்த்தர். இந்த குழந்தையை மோரியா மலையிலே எனக்காக பலியிடு என்று சொல்லும் பொழுது அவர் அதற்கும் துணிந்து தன்னுடைய பையனை மோரியா மலைக்கு கொண்டு சென்று அங்கே பலியிட துணிந்தான். அந்த நேரத்திலே அந்த 60, 100 மாறியது. இப்படிப்பட்ட அந்த விசுவாசம் அடுக்கடுக்காக 30, 60, 100 மாறியது ஆபிரகாம் மூலமாக. ஆனால் அந்த நேரத்திலே எனக்காக உன் பிள்ளையை கொடுக்க நீ துணிந்து இவ்வளவு காரியம் செய்ததினால் இந்த மனுக்குலத்திற்காக என்னுடைய ஒரே குமாரனை நான் தருகிறேன் என்று பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே மனிதனோடு மனிதனாக வளர்ந்து ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அன்பை பற்றி வெளியரங்கமாக சொல்லி நன்மைகளை செய்வதில் அவர் நல்ல ஒரு அந்த பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக இருந்து இந்த பூமியிலே செய்து எல்லாவற்றையும் முடித்து தன்னுடைய ஜீவனை சிலுவை பரியந்தம் கொடுத்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளே கிடந்தால் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல, வாக்குத்தத்தம் பண்ணினது போல, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் பொழுது, அவரை பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை. ஆம் பிரியமானவர்களே, மனிதன் வாழ்கிறது நாட்கள் கொஞ்ச நாட்கள். ஆனால் அவருடைய பிள்ளையாக நின்று மரிப்பது பெரிய காரியம். ஏனென்றால் நம்முடைய ஜீவனுக்கு அவர் உத்தரவாதம் தருகிறவராய் இருக்கிறார். நாம் எவ்வளவு வருத்தத்திலே துன்பங்களில் இருந்தாலும் யாரும் சரி செய்ய முடியாது. அதை குறித்து தான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே வாருங்கள், என்னிடத்திலே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்காய் வந்து ஜீவனை விட்டு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கடன், பிசாசனிடத்திலே வைக்கப்பட்ட கடனை அவர் நமக்கு திருப்பி கொடுத்து தன்னுடைய ஜீவன் நிமித்தம் கொடுத்து அந்த கடனிலிருந்து நம்மளுக்கு விடுவிப்பதற்காக வந்தார். ஆதாம் ஏவாள் நிமித்தம் வந்த பாவத்தின் நிமித்தம் இந்த பாவ கட்டில் இருந்து விடுதலை ஆகும்படியாக நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த கடனிலிருந்து நாம் விடுதலை ஆக்கி தன்னையே ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொள்வனுமாய் இந்த பூமிக்கு வந்ததுதான் காரணம். அவரை விசுவாசிப்போம். அவருடைய பாடுகள் நமக்காக என்று ஒவ்வொருவரும் நினைப்போம். நிறைய பேர் நினைக்கலாம், அவர் இன்றைய நாளிலும் கூட எத்தனையோ பேர் உயிர் இழக்கிறார்கள், இதை விட அவர் என்ன பெரிய உயிரை இழந்து விட்டார் என்று நினைக்கலாம். ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பாவ கயிற்றுக்குள்ளே சிக்கி கிடக்கிறோம். ஆனால் வானத்திலிருந்து பூமிக்கு வந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாமல் நமக்காக மனிதனோடு மனிதனாக இருந்து நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவர் நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவத்தின் கடனை அடைக்க வந்தவர். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். அவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய பாடுகளை நினைப்போம், நாம் விடுதலையோடு வாழுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.